சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி இன்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பூர் அரசடி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை பசுமை அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் வாழ்வாதார ரீதியில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்க தலைவர்களும் இதனை உணர்ந்து எந்த குடிமகனுடைய வாழ்வாதாரத்தையும் அழிவுக்குட்படுத்தாத வகையில் தங்களுடைய ஆட்சியை நடாத்தி எங்களுடைய சம்பூர் மண்ணை அழிவுக்குட்படுத்துவதிலிருந்து தடுத்து வேற்று நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று எங்கள் சம்பூர் மக்கள் சார்பில் தான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 1985 ஆண்டு நுரைச்சோல் அனல் மின் நிலையம் திருவோணமலைக்கு வந்தது. திருவோணமலையில சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு நடந்த பிறகு திருவோணமலையில இருந்தாலும் கொழும்புல இருந்தாலும் சொன்னாலும் திருவோணமலை வந்து இந்த அனல் மின் நிலையங்களை வைக்கிறதுக்கான பொருத்தமான இடம் இல்லை என்று சொல்லிதான் அது கம்மாந்தோட்டைக்கு போய் கம்மாந்தோட்டையில ஒரு பிக்கவும் அந்த ஊராக்களும் சேர்ந்து போராடி தான் அது நுரைச்சோலைக்கு போனது. நுரைச்சோலையில என்ன நடந்ததுன்னா நுரைச்சோலை உள்ளூர்ல இருந்த அரசியல் தலைவர்கள் மற்ற பக்கம் நின்றுட்டாங்க, மக்களோட இல்ல. நுரைச்சோலையை எடுத்து பார்த்தால் நுரைச்சோலை செய்தாங்க, அதுல வாழ முடியாது. அதே மாதிரி எங்கட சம்பூர்ல இப்ப அனல் மின் கட்டப்படணும்னு சொல்றாங்க. நாங்க 2006 இடம்பெயர்ந்து 10 வருஷத்துக்கு பிறகு இப்ப மீண்டும் குடியேறி இருக்கிறோம். எங்கட சம்பூர்ல வந்து அனல் மின் நிலையம் அனைத்தும் கடல் தொழில்கள் பாதிக்கப்படும், குடிதண்ணீர் இல்லா போகும், பல நோய்கள் ஏற்படும், கால்நடைகள் வளர்க்கலாது, விவசாயம் செய்யலாது. அதால அனல் மின் நிலையம் என்ற கட்டுவன் செய்தால் நாங்க வாழ இயலாது. அனல் மின் நிலையத்தை நிறுத்தா இருந்தா எங்கட சம்பந்தையா அவரால் இது முடியும். அனல் மின் நிலையம் வருவதனால் இந்த 100 குடாக்கடல் முற்றாக பாதிக்கப்படும். சிறுகரில் கைத்தொழில் சேர தொழிலாளிகள் கூட ஒருவரிடையே பெரிய மல்டி போட்டுகள் இங்கு யார்கிட்டையும் இல்லை. நுரைச்சோலைக்கு சென்று 7 கிலோமீட்டர் மீன் பிடிக்கலாம். கரைகளிலே எந்த ஒரு மீன் புழக்கங்களும் இல்லை. நான் நேரடியாக பார்த்து வந்தவன். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசுவாமி நாகேஸ்வரனும் பங்கேற்றார். மக்களுடைய கருத்துக்கு அரசை செவிசாய்க்க வேண்டும், மக்களுடைய கருத்தையை பிரதிபலிப்பதாக அரசியல் தலைமைகளும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். உடனடியாக இந்த அனல் மின் நிலைய திட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிரதேசத்தில் வேறு எந்த விதமான கைத்தொழில் ஆக்கங்களையோ அல்லது கைத்தொழில் முதலீடுகளையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அது இந்தியாவாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை வரவேற்கின்றோம். இந்த அனல் மின் நிலையம் என்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வை இல்லாமல் செய்கின்ற, இந்த பிரதேசத்தின் எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற, இயற்கை சமநிலையை இல்லாமல் செய்கின்ற, ஒரு பாரம்பரிய விவசாய கிராமங்களை இல்லாமல் செய்கின்ற இந்த அனல் மின் நிலைய திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். சம்பூர் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. சம்பூர் மின் நிலையம் நுரைச்சோலையை விடவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆரம்பிப்பதற்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையில் குழப்பம் உள்ளது. இந்த திட்டத்தினால் இலங்கை மின்சார சபை நட்பெயருக்கு ஏற்படும் களங்கத்திற்கு பொறுப்பு கூறுவது யார்? இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேடாக இந்த திட்டம் அமையும் என சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நான் கூறிக்கொள்கின்றேன். இதேவேளை சம்பூரில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்திற்கு பதிலாக இயற்கை எரிவாயு மின் நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் அரசாங்கம் கலந்துரையாடுவதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சுற்றாடல் அமைச்சை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டுகுடவிடம் நாம் வினவிய போது அவர் இதனை நிராகரித்தார். இதேவேளை சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் கடந்த 14ஆம் தேதி முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் அசம்பந்தன் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அதை ஏற்படுத்தின போது அதற்கு எதிர்ப்பதாக மக்கள் கனக போராட்டங்களை நடத்துகிறார்கள். இப்ப நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டேன், நான் அதுக்கு விசாரிக்க போது நான் கேள்விப்பட்டேன், போராட்டம் நடத்துகிற மக்கள் எவ்வாறாயினும் இந்த அனல் மின் நிலையம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று சற்று மாறுபட்ட கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டார். சம்பூர் மக்கள் கூறுகின்றார்கள், அனல் மின் நிலையம் அங்கே அமைக்கப்பட்டால் தங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் என்று. அதில் துப்புரவாக உண்மையிலே என்று எவரும் கூற முடியாது. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றது. சம்பந்தமாக தற்போது நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவோம், இந்திய அரசாங்கத்துடன் பேசுவோம், எமது மக்களுடன் பேசுவோம், நிபுணர்களுடன் பேசுவோம்.